السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن المجيد والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. حرمت عليكم أمهاتكم وبناتكم وأخواتكم وعماتكم وخالاتكم وبنات الأخ وبنات الأخت، صدق الله العظيم. وعن أبي هريرة رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم: أنا أنكه في نفسي وفي بنتك بإذن الله، أو كما قال عليه الصلاة والسلام، رواه الترمذي. விண்ணை படைத்து விண்ணிலே விண்மீன்களை படைத்து மண்ணை படைத்து மண்ணிலே மாமனிதனை படைத்த எல்லா புகழும் அந்த இறைவனுக்கு. கண்ணியத்திற்குரிய பெரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்ஷா அல்லாஹ் இந்த வாரத்திலே தாங்களுக்கு முன்பு பல மக்கள் நம்மக்கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க. ஹசரத், பெரியத்தாவுடைய பொண்ணை கல்யாணம் பண்ணுறது கூடுமா? அதே மாதிரி சித்தி இருக்கிறாங்க, சித்தி அப்படின்னா சின்னம்மா பொண்ணு, அவங்கள கல்யாணம் பண்ணுறது கூடுமா அப்படி. ஏன் அப்படி கேட்குறாங்கன்னா, அவங்கள்ட்ட கேட்டேன் திருப்பி, ஏன்பா இப்படி கேட்குறீங்க அப்படின்னா, அவங்க சொல்கிறாங்க, அதாவது பெரியத்தாவுடைய பொண்ணை கல்யாணம் பண்ணுறது என்னோட சொந்த தங்கச்சி கல்யாணம் பண்ணுற மாதிரி, நௌசுபில்லா அப்படின்னு அவனுடைய மண்டையில் ஐதீகம் இருக்குது. அவன் நினைக்கிறான் அது மாதிரி. நான் திருப்பி அவர்கிட்ட கேட்குறேன், ஏன்பா இப்படி கேட்குறீங்க அப்படின்னு. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அதாவது அங்காளி பங்காளி, அதாவது பெரியத்தாவுடைய பையனாக இருந்தாலும் சரி, பெரியத்தாவுடைய பொண்ணாக இருந்தாலும் சரி, அவங்கள எனக்கு கூட பிறந்த பிறப்பு மாதிரி, அவங்கள எப்படி நம்ம போய் கல்யாணம் பண்ணுறது, அது சரியாக எங்களுக்கு தெரியல, மனசு ஒத்துக்க மாட்டேங்குது அப்படின்னு ஒரு சில மக்கள் கேட்குறாங்க. ஹஜ்ரத் சித்தி, அதாவது சின்னம்மாவுடைய பொண்ணு, ஹாலாக்கி பேட்டி, சின்னம்மாவுடைய பொண்ணை திருமணம் முடிக்கிறது என்னுடைய சொந்த தங்கச்சியை திருமணம் முடிக்கிற மாதிரி, அது எனக்கு மனசுக்கு சரியா படலை அப்படின்னு அவர் ஒரு குரூப்பு பெரிய அன்பில். இது மாதிரி பல மக்கள் பல சிந்தனையில் இருக்கிறார். சுப்ஹானல்லாஹ். இன்னைக்கு தெளிவு இன்ஷா அல்லாஹ் மக்களுக்கு மத்தியில் நீங்கள் கொஞ்சம் எடுத்து சொன்னால் நல்லா இருக்கும் அப்படின்னு பல மக்கள் ஆசைப்பட்டாங்க. அதனால் இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு அந்த யார் ஷரியத்து பிரகாரம் யார் யாரை திருமணம் முடிக்கக்கூடாது, யார் யாரை திருமணம் முடிக்கணும் அப்படிங்கிறது குர்ஆன் ஹதீஸ் பூர்வமாக அல்லாஹ் ரசூல் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிற பற்றி சுருக்கமான முறையில் ஒரு சில வார்த்தைகள் தாங்களுக்கு முன்னாடி எடுத்துரைக்கப்படும். அதுக்கு முன்னாடி பெரிய நண்பர்களே, திருமணம் என்பது ஒரு மனிதனுக்கு எவ்வளவு அவசியம் என்பதை ஒரு கண்ணோட்டம் பார்த்துக்கலாம். முதல்ல அல்லாஹ்வுடைய கிருபையில அல்லாஹ் தஆலா ஹஜ்ரத்தே ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாமை சொர்க்கத்தில் படைச்சான். படைச்ச பிறகு அல்லாஹ் சொல்றான், சொர்க்கத்தில் நீங்க எங்க வேணாலும் போங்க, சாப்பிடுங்க, உண்ணுங்கள், பருகுங்கள், நல்ல ஐஷ் ஆராம் சரோ அப்படின்னு ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எல்லாம் சொன்னான். கிட்டத்தட்ட ஒரு சில காலங்கள் வரைக்கும் அவர் இருந்தார். அதுக்கப்புறமே அவருக்கு மண்டை காஞ்சி போச்சு. ஏதாவது அவருக்கு மண்டை காஞ்சி போச்சு. என்ன அப்படின்னா, ஜோடி இல்லை. சுப்ஹானல்லாஹ். பெரிய மேலே ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஜோடி இல்லாமல் உலகத்தில் வாழ முடியாது. உலகத்தில் ஜோடி இல்லாமல் வாழ முடியாது. சொர்க்கத்தில் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு வசதியாக இருந்தாலும் சொர்க்கத்துடைய நியமத்துக்களை சொல்லவா வேணும், அவ்வளோ நியமத்துக்களை அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்தான். அத்தனை நியமத்துக்கள் இருந்த பிறகும் அவருடைய உள்ளத்தில் ஒரு குற்ற உணர்ச்சி இருந்துக்கிட்டே இருந்தது. என்ன அப்படின்னா, எனக்கு ஜோடி இல்லையே அப்படிங்கிற ஒரு குறைபாடு அவருடைய உள்ளத்தில் இருந்தது. அல்லாஹ்வுக்கு தெரிஞ்சு போச்சு. நியமத்துக்கள் எவ்வளவு இருந்தாலும், சொர்க்கத்துடைய எத்தனை நியமத்துக்கள் இவருக்கு கொடுத்தாலும் இவர் தனிப்பட்ட முறையில் சந்தோஷமாக இருக்க முடியாது. இவருக்கு உண்டான ஜோடி இருந்தால்தான் இவருடைய வாழ்க்கை அல்லாஹ்வுடைய கிருபையில் சிறப்பான முறையில் அமையும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமை படைச்சான். பெரிய நண்பர்களே, உலகத்தில் முஃபஸ்ஸிரீன்கள் சொல்கிறாங்க, ஹஜ்ரத்தே முஜ்தத் அல்ஃபே சானி ரஹ்மத்துல்லாஹி ஒரு கிதாபில் பதிவு செஞ்சுருக்கிறாங்க, உலகத்திலேயே பெண்களில் ரொம்ப ரொம்ப அழகானவங்க ஹஜ்ரத்தே ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் தான். அல்லாஹு அக்பர். அவங்களுக்கு ஈடா நிகரா உலகத்தில் எந்த பெண்மணிக்கும் அல்ல அப்படி அழகை கொடுக்கல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயார் ஆமினாவுக்கு கூட அந்த அளவுக்கு அழகை கொடுக்கல. அல்லாஹ் தஆலா ஹஜ்ரத்தே ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு உலகத்திலே படைக்கப்பட்ட எல்லா பெண்களிலேயுமே மிக மிக அருமையான அழகான ஒரு பெண்மணி யார் அப்படின்னா ஹஜ்ரத்தே ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவங்க தான். அதே போன்ற ஆண்களில் பார்த்தீங்க அப்படின்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க. பெரிய நண்பர்களே, இப்படி அதாவது ஜோடி இல்லாமல் அவங்களால உலகத்தில் சொர்க்கத்தில்
இருக்க முடியல. அதனால அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான், அவங்களுக்கு அவங்களுடைய தஸ்குனு அலைஹா, அவர்களை கொண்டு நீங்க என்ன செய்யுங்கள், நிம்மதி அடைந்து கொள்ளுங்கள். பெண்களை அல்லாஹ் படைத்ததே ஆண்களுடைய நிம்மதிக்காக வேண்டிதான். அப்ப லிதஸ்குனு அலைஹா, அவர்களை கொண்டு நீங்க என்ன செய்யுங்கள், நிம்மதியை பெற்றுக் கொள்ளுங்கள். அப்ப ஹஜ்ரத் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் படைச்சான். பெரியன்பர்களே, ஹஜ்ரத் இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூறுகின்றார்கள், உலகத்தில் படைக்கப்பட்ட ஒரு மனிதன் எல்லா அமல்களுமே அந்த மனிதன் இந்த உலகத்தில் இருக்கும் சமயத்திலேயே அல்லாஹ் தஆலா முடித்து விடுவான். அதாவது நம்ம இந்த உலகத்தில் வாழ்ந்தோம், மரணித்தோம், அதுக்கப்புறம் ஆலமே பர்சக்கு போயிட்டோம், அதுக்கப்புறம் அல்லாஹ் தஆலா கேள்வி கணக்கு கொடுத்து சொர்க்கத்தை கொடுத்துருவான். கியாமத்தை நிலைநாட்டி கேள்வி கணக்கு நடைபெறும். அதற்கப்புறம் சொர்க்கம் நரகம் கிடைக்கும். பெரியன்பர்களே, இப்போ சொர்க்கம் அப்படிங்கிற சொர்க்கத்துக்கு போன பிறகு உலகத்தில் படைக்கப்பட்ட எந்த மனிதரும் உலகத்தில் செய்யக்கூடிய அமல்கள் சொர்க்கத்திலே பாக்கியாக இருக்காது. அல்லாஹ் அக்பர். இப்போ நம்ம அல்லாஹ் கிட்ட சொல்லுவோம், யா அல்லாஹ் நான் உலகத்தில் தொழுதுகிட்டே இருந்தேன், 24 மணி நேரம் நான் கியாமுல் லைல தான் இருப்பேன், தொழுதுகிட்டே இருப்பேன், இரவு முழுக்க தஹஜ்ஜுத் தொழுவேன், ஃபர்து தொழுவேன், என் வாழ்க்கையில் தொழுகையை நான் விட்டதே கிடையாது அப்படின்னு அல்லாஹ் கிட்ட மன்றாடினால் அல்லாஹ் தஆலா சொல்லுவான், உலகத்திலேயே அந்த தொழுகைங்கிறது முடிஞ்சு போச்சு, சொர்க்கத்தில் அதுக்கு கிடையாது. சொர்க்கத்தில் நீ அதனுடைய தீர்வு தான், இங்க இதனுடைய விளைவுகள் தான். இங்க உலகத்தில் நான் உன்னை என்ன செஞ்சேன், நபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், உங்களை நாம் சோதித்து பார்த்தோம் உலகத்தில் எத்தனை மக்கள் நல்ல அமல்களை செய்ய போகின்றீர்கள் என்பதாக. அப்ப அந்த சோதனை எல்லாம் உலகத்தோட முடிஞ்சு போச்சு. நோன்பு வைக்க முடியாது, தொழுக முடியாது, ஜகாத் கிடையாது, ஹஜ்ஜி கிடையாது, திலாவத்துகள் கிடையாது, ஜிக்ர்கள் கிடையாது, எந்த இபாதத்துகளும் கிடையாது. அல்லாஹ் அக்பர். ஹதீஸா, உலகத்தில் நாம் செய்யப்பட்ட முஸ்லிம்களின் மீது கடமையாக்கப்பட்ட எந்த அமல்களுமே சொர்க்கத்தில் அல்லாஹ் தஆலா கடமையாக்க மாட்டான், அதை செய்வதற்கு தடை செய்யப்பட்டு இருக்கும். அல்லாஹ் தஆலா சொல்வான், இல்ல அதெல்லாம் உலகத்தோட முடிஞ்சு போச்சு, தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ், திலாவத், ஜிக்ர், அஸ்கார் என்னென்ன இருந்ததோ எல்லாமே உலகத்தோட முடிஞ்சு போச்சு. இப்போ நீங்க இதனுடைய பிரதிபலன் எதிர்பார்க்கணும். இங்க நீங்க அனுபவிக்கணும். அங்க கஷ்டப்பட்டீங்க, இங்க சுகமா இருக்கணும். உங்களுக்கு தொழுகையாளிக்கு, நோன்பாளிகளுக்கு, ஜகாத் கொடுத்தவங்களுக்கு, ஹாஜிமார்களுக்கு, திலாவத்து செஞ்சவங்களுக்கு, ஹைரா செஞ்சவங்களுக்கு, ஷரியத்து பிரகாரம் அல்லாஹ்வுடைய கட்டளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வாழ்க்கை வழிமுறை பிரகாரம் யார் யார் இந்த உலகத்திலே வாழ்ந்தார்களோ அத்தனை மக்களுக்கும் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் அவர்களுடைய கூலியை அல்லாஹ் தஆலா மர்மையில் கொடுப்பார். அந்த சொர்க்கத்தில் அவர்களுக்கு பகரமாக ஆக்கிடுவான். இப்ப எந்த அமல்களுமே பாக்கியா இருக்காது, ஆனா ஒரே ஒரு அமல் மட்டும் பாக்கியா இருக்கு. அல்லாஹ் அக்பர். என்ன தெரியுங்களா? திருமணம். அல்லாஹ் அக்பர். யாஜிசா, திருமணம் என்ற அமல் மட்டும், திருமணம் என்ற இபாதத்து மட்டும் அல்லாஹ் தஆலா சொர்க்கத்துல கூட வச்சிருப்பான். உங்களுக்காக வேண்டி யார் யார் அல்லாஹ்வின் கட்டளை பிரகாரம் வாழ்ந்தாங்களோ அவங்க ஒவ்வொரு மனிதர்களுக்கும் 70,000 ஹூருல் ஐன்கள் கொடுக்கப்படும். 70,000 ஹூருல் ஐன். பெரியவர்களே, சிந்திச்சு பாருங்க. ஒரு மனிதன் அல்லாஹ் சாதாரண சொர்க்கத்தை கொடுத்திருக்கிறான், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் கிடையாது, சாதாரண சொர்க்கம் கொடுத்திருக்கிறான். அந்த சாதாரண சொர்க்கத்தில் ஒரு மனிதருக்கு அல்லாஹ் சொல்றான் 70,000 ஹூருல் ஐன்கள் சொர்க்கத்துடைய கனவு கன்னிகளை அவர்களுக்கு திருமணம் முடித்து கொடுப்பான் என்பதாக ஹதீசுகளில் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஷமாயிலே திருமீதில் அறிவிக்கப்பட்டிருக்கு. உலகத்தில் எந்தெந்த பெண்களை மக்கள் அல்லாஹ்வுடைய கிருபையிலே நேசித்தார்களோ, உதாரணமாக பாபுபாய் இருக்கிறாரு, பாபுபாய் உலகத்தில் அவங்க மனைவி உங்களுக்கு ரொம்ப நேசிச்சாங்க, 2 பேருமே உல்ஃபத்தான முஹரில அல்லாஹ்வுடைய கிருபையில முஹப்பத்தா வாழ்ந்தாங்க அப்படின்னா அல்லாஹ்வுடைய கிருபையில இவரும் அவரை கொண்டு பொருந்தி கொண்டார்கள், மனைவியும் இவர்களை கொண்டு பொருந்தி கொண்டால் கியாமத் அன்னைக்கு சொர்க்கத்தில் எல்லா ஹூருல் ஐன்களுக்கு தளபதியாக, இளவரசியாக, தலைவியாக அவர்களுக்கு உலகத்தில் வழங்கப்பட்டதே அந்த பெண்மணி மனைவி, அவர்களை அல்லாஹ் ஆக்கி விடுவார். அல்லாஹ் அக்பர். ஹூருல் ஐன்களுக்கு தலைமை தாங்கக்கூடிய தலைவியாக யாராக்குவான்? உலகத்தில் எந்த பொண்டாட்டி நமக்கு பிடிச்சிருந்ததோ, பிடித்த மாதிரி வாழ்ந்தாங்களோ, கணவனை கொண்டு அவர்கள் திருப்தி பெற்றார்கள், மனைவியை கொண்டு அவர்கள் திருப்தி பெற்றார்கள், 2 பேருமே ஷரியத்து பிரகாரம் முஹப்பத்தான வாழ்க்கை, அன்னுனியமான வாழ்க்கை, உர்ஃபத்தான வாழ்க்கை வாழ்ந்தார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய பரிசு என்ன? மறுமையிலே, கியாமத்திலே, சொர்க்கத்திலே 70,000 ஊர்களுக்கு தலைவியாக, உலகத்தில் எந்த மனைவி பெண்மணி உங்களை மனைவியாக ஆக்கினார்களோ அவர்களை அல்லாஹ் ஆக்கி விடுவான் என்பதாக ஷமாயிலே திருமீதில் அறிவிக்கப்பட்டது. இப்போ பாபுபாய் யோசிக்கிறார், உலகத்தில் தான் பிரச்சனை இருந்தது, சொர்க்கத்தில் கூட விட்டு வைக்க மாட்டேங்கிறா, இங்கேயும் பிரச்சனை பண்றா அப்படின்னு. இல்லை பெரிய நண்பர்களே, அப்படி அல்லாஹ்வுடைய கிருபையில மிகப்பெரிய ஒரு இபாதத்து நிக்கா என்பது.
அந்த இபாதத்தை மட்டும் அல்லாஹ் தாலா மறுமையில சொர்க்கத்துல கூட அல்லாஹ் தாலா விட்டு வச்சிருக்கிறான். அந்த அமல்கள் மட்டும் தான் பாக்கியாக இருக்குமே தவிர மற்ற எல்லா அமல்களையுமே அல்லாஹ் தாலா உலகத்திலேயே முடித்து விடுவான். சுப்ஹானல்லாஹ். இப்ப இதுல இருந்து நீங்க ஒரு கண்ணோட்டம் பார்க்கலாம், இதுல இருந்து நீங்க சிந்திக்கலாம். அதாவது திருமணம் என்பது எவ்வளவு ஒரு மனிதனுக்கு தேவை என்பது. அல்லாஹ் அக்பர். ஏன் அப்படின்னா ஜின்ஸே நஃப்ஸ் கி ஹாயிஷ், ஒரு மனிதனுடைய சுய தேவை, சுய இன்பம், அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி அல்லாஹ் தாலா அப்படிதான் வச்சு படைச்சிருக்கிறான். அந்த ஷஹவத்தை, அந்த ஆசையை அல்லாஹ் தாலாவுக்கு தெரியும். இது கியாமத்து முடிஞ்சு சொர்க்கத்திலும் கூட இவர்களுக்கு தேவைப்படும். ஆனால் தொழுகை, நோன்பு, ஸகாத், ஹஜ் இது எல்லாம் உலக வாழ்க்கையோடு முடிவடைந்து விடும். ஆனால் திருமணம் மட்டும் அல்லாஹ் தாலா சொர்க்கத்திலும் கூட அல்லாஹ் தாலா பாக்கியாக இந்த இபாதத்தை வைத்திருக்கின்றான். அதனால தான் தமிழ்ல சொல்லுவாங்க, தெரிஞ்சோ தெரியாம சொன்னாங்களோ தெரியல, திருமணம் அதாவது மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் என்பதாகவும் திருமணம் என்பது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகின்றது என்பதாக. உண்மையான விஷயம், கல்யாணம் அப்படிங்கிறது, மனைவி அப்படிங்கிறது நீம நம்ம ஆசைப்படுற மாதிரி கிடையாது. அல்லாஹ் யாருக்கு எதை வச்சிருக்கிறானோ அதுதான் கண்டிப்பா நடக்கும். சுப்ஹானல்லாஹ். எத்தனையோ நிக்கால நம்ம பார்த்துருக்கிறோம், நிக்கால உட்கார்ந்து இருக்கிறாங்க, எல்லாம் பேசி முடிச்சிருக்கிறாங்க. நிக்கால பார்த்தா நோஷோ மாப்பிள்ளை எந்திரிச்சிடுறாரு, திருமணம் வேணான்றார். ஏன்? அவருடைய ஜோடி அது இல்லை. பெண் வேணான்றா, அவருடைய ஜோடி அப்படி இல்லை. நாமெல்லாம் எவ்வளவோ கஷ்டப்பட்டு எவ்வளோ முயற்சி செஞ்சு பெரியவங்க எல்லாம் பேசி கீசி மஷூரா செஞ்சு பல வருஷமா பல மாதமா எல்லாம் ஏற்பாடு செஞ்சோம். ஆனா அல்லாஹ்வுக்கு தெரியும் எந்த விழா எலும்பில் இருந்து யாரை படைத்தான் என்பதால். அல்லாஹ் அக்பர். சத்திய பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள், ஒவ்வொரு பெண்களுமே அவருடைய கணவனுடைய விழா எலும்பில் இருந்துதான் படைக்கப்பட்டால் அவரோட தான் அல்லாஹ் அவர்களை சேர்ப்பான் என்பதாக சத்திய பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார். பெரியன்பர்களே, திருமணம் என்பது எவ்வளவு ஒரு முக்கியத்துவமான விஷயம். அல்லாஹ் தாலா உலகம் அழிந்த பிறகும் கூட மறுமையிலும் அல்லாஹ்வுடைய கிருபையிலும் சொர்க்கத்திலும் கூட அந்த திருமணத்தை அல்லாஹ் தாலா பாக்கியாக அந்த அமலை வைத்திருக்கின்றான், அந்த இபாதத்தை வைத்திருக்கின்றான் என்று சொன்னால் அந்த இபாதத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவத்தை ஷரீஅத் கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்பதை நாம் கண்டிப்பாக சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இது திருமணத்தினுடைய விஷயத்துக்கு வருவோம். பேசிக்கிட்டே போலாம் திருமணத்தை பற்றி. இப்ப யார் யார ஷரியத்துல திருமணம் முடிக்க கூடாது முதல்ல அல்லாஹ் சொல்ல, அது தெரிஞ்சுக்கலாம். அல்லாஹ் சொல்றான், ஹுர்ரிமத் அலைக்கும் உம்மஹாத்துக்கும், உங்களின் மீது ஹராமாக தடை செய்யப்பட்டிருக்கு உங்க பெத்த தாயை நீங்கள் திருமணம் செய்யக்கூடாது. அல்லாஹ் அக்பர். வபனாத்துக்கும், உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் திருமணம் செய்யக்கூடாது. தாம் பெத்த பிள்ளைய ஒரு மனுஷன் திருமணம் செய்யக்கூடாது. ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கு ஹின்சீருக்கு பார்த்தீங்களா, பன்றி, இந்த பன்றி அல்லாஹ் தஆலா ஏன் நஜிசுல் ஐன் ஆக்கியிருக்கிறான் அப்படின்னா, அதாவது அந்த பன்றி முழுக்க நஜீஸ், நஜிசுல் ஐன். அரபி என்ன சொல்லுவாங்க? நஜிசுல் ஐன் என்பதாக சொல்லுவாங்க. அந்த பன்றி முழுக்க நஜீஸ். ஏன் அதை நஜீஸ் ஆக்கியிருக்கிறான், ஏன் அதை முஸ்லிம்களுக்கு சாப்பிட்றத ஹராமாக்கி இருக்கிறான் அப்படின்னா, பன்றியினுடைய குணம் என்ன தெரியுங்களா? தன்னுடைய பிள்ளையோடு தாயோடு என்ன செய்யும்? இனவிருத்தி செய்யும், அதாவது உறவு வைத்துக் கொள்ளும். பன்றி தாயினும் பார்க்காது, குழந்தையினும் பார்க்காது, தான் பெத்த பிள்ளையினும் பார்க்காது, தான் பெத்த தாயினும் பார்க்காது. பிள்ளை தாயோட உறவு வச்சுக்கும், தாய் பிள்ளையோட உறவு செய்யும். பன்றியினுடைய இது சிஃபத்து, அதனுடைய தன்மை. அதனால தான் அல்லாஹ் தஆலா ஹராமாக்கி வச்சிருக்கிறான். ஏன் அப்படின்னா, எந்த மாமிசத்தை மனிதன் சாப்பிடுகின்றானோ அதனுடைய அசராத்துக்கள் கண்டிப்பாக அவருடைய உள்ளத்திலே இறங்கும், அவருடைய உடம்புகளிலே இறங்கும், அவருடைய ரத்த துளிகளிலே இறங்கும். அதனால தான் அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய கிருபையில ஷரியத்தில் சொல்லப்படக்கூடிய ஒவ்வொரு விஷயமுமே பரிசுத்தமான விஷயங்களை அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருக்கிறான்? ஹலாலாக்கி வச்சிருக்கிறான். அதாவது குலு ஹலாலம் தய்யிபா, குலு ஹலாலம் தய்யிபா, பரிசுத்தமான உணவையே நீங்கள் உண்ணுங்கள். இப்போ இந்த பன்றி அப்படிங்கிறது இங்கே இனவிருத்தி செய்கிறது எப்படி? தாயோட பிள்ளையோட. இதனால தான் அல்லாஹ் அதை ஹராமாக்கி வச்சிருக்கிறான். அதை சாப்பிட்டா அப்படின்னா மனுஷனுக்குள்ள அப்படிப்பட்ட தன்மைகள் ஏற்படும் என்பதற்காக வேண்டித்தான். எப்படி ஒரு மனுஷனுக்கு பேர் வச்சா அந்த பேருடைய தன்மையுடைய வாழ்க்கையில் வருதோ, அதே போன்று அவன் சாப்பிடக்கூடிய உணவுகள் கூட அந்த மனுடைய வாழ்க்கையில் அப்படியே இறங்கும் என்பதாக அல்லாஹ்வுக்கு தெரியும். அதனால அதை ஹராமாக்கி வச்சிருக்கிறான். அல்லாஹ் சொல்றான், ஹுர்ரிமத் அலைக்கும் உம்மஹாத்துக்கும், உங்க பெத்த தாயை நீங்கள் திருமணம் முடிப்பது தடை செய்யப்பட்டிருக்கு, ஹராமாக்கப்பட்டிருக்கு. வபனாத்துக்கும், உங்களுடைய பெத்த பிள்ளைகள் மகள்களை
நீங்கள் திருமணம் முடிப்பது ஹராமாக்கி இருக்கின்றான். அதே போன்று அல்லாஹ் சொல்றான் அகவாத்திக்கும், உங்களுடைய சகோதரர்களை, அதாவது உதாரணமா தங்கச்சி வந்து அண்ணனையே கல்யாணம் பண்றது, தங்கச்சி அண்ணனை கல்யாணம் பண்றது பக்க ஹராம். அதே மாதிரி அம்மாத்துக்கும், உங்களுடைய புப்பிகள், சிச்சா, சாச்சி, அதாவது அப்பாவுடைய தங்கச்சியை திருமணம் முடிக்கிறது. அதே மாதிரி அம்மாவுடைய சகோதரி ஹாலா இருக்க பார்த்தீங்களா, சின்னம்மா, அவங்களுக்கு திருமணம் முடிக்கிறது. இதையெல்லாம் அல்லாஹ் தஆலா ஹராமாக்கி வைத்திருக்கின்றார். அதுக்கு பின்னாடி எல்லாம் சொல்றான் பனாத்துல் அஹி, உங்களுடைய சகோதரருடைய பிள்ளைகளை நீங்கள் திருமணம் முடிப்பது ஹராம். இப்போ நான் இருக்கிறேன், என் அண்ணனுடைய பிள்ளையை நான் திருமணம் முடிக்கிறேன், பக்கா ஹராம். அந்த நிக்காவே கூடாது. நான் என்ன அவங்களுக்கு சச்சாவாகும், ஏன்னா சச்சா. இப்போ என்னுடைய நல்ல விளங்குற உங்களுக்கு பனாத்துல் அஹி அப்படின்னா சகோதரனுடைய பிள்ளை. சகோதரர் அப்படின்னா என் அண்ணன் இருக்கிறான், என் அண்ணனுடைய பிள்ளை எனக்கு என்ன ஆகணுச்சு, நான் வந்து அவனுக்கு சிச்சாவாகணும். சச்சா சச்சா அப்படின்னா என் முன்னாடி பர்தா கிடையாது. சச்சா என் முன்னாடி என் அண்ணன் பொண்ணுக்கு பர்தா கிடையாது. ஏன்? நான் ஹராம், நான் வந்து முஹ்ரீம், வேற முஹ்ரீம் கிடையாது. அப்படி இருக்கும் சமயத்தில் சகோதரனுடைய பிள்ளைகளை, மகளை, சகோதரன் அண்ணனுடைய மகளை சிச்சா சித்தப்பா திருமணம் முடிக்கிறது ஹராமாக்கப்பட்டிருக்கு. அதே போன்று பனாத்துல் அஹி, என்னுடைய சகோதரியுடைய பிள்ளை. இன்னைக்கு வேற முஸ்லீம்ல அதிகமா இந்த ரிவாஜ் இருக்கு. என்ன அப்படின்னா சொந்த தாய் மாமனே அக்கா பிள்ளையே கல்யாணம் பண்ணிக்குவான். மொரமாப்பிள்ள மொரமாமே, என்னது மொரமாமேன்னு சொல்லுவாங்க. இது வேற முஸ்லீம்ல அதிகமாக புழக்கத்தில் இருக்கு. முறை மாமன், மொரமாப்புல அப்படின்னா என்னது, சொந்த சகோதரி, என்னுடைய அக்கா இருக்கிறா, என்னுடைய தங்கச்சி இருக்கிறா, அவனுடைய பிள்ளையை நான் திருமணம் முடிக்கிறது. நான் என்னஜி சொந்த தாய் மாமன் ஜீனா, சொந்த தாய் மாமே அக்காவுடைய மகளை திருமணம் முடிக்கிறது. அதே மாதிரி தங்கச்சியுடைய பிள்ளையை திருமணம் முடிக்கிறது பக்கா ஹராமாக்கப்பட்டிருக்கு. ஹுர்ரிமத் அலைக்கும், உங்களின் மீது ஹராமாக தடை செய்யப்பட்டிருக்கு. இப்ப வேற முஸ்லீம்ல பாத்தீங்க அப்படின்னா பெரிய ஒரு ரிவாஜ் என்ன அப்படின்னா சொந்த தாய் மாமே, சொந்த மொர மாப்பிள்ளை அப்படின்னு தன்னுடைய சகோதரி கூட பிறந்த மாப்பிள்ளையும் பொண்ணுடைய அம்மாவும் அக்கா தம்பி, அதாவது தம்பி அக்கா அல்லது சகோதரி தம்பி இப்படி இருப்பாங்க. இப்படிப்பட்ட உறவுல அவங்க என்ன செய்வாங்க, திருமணம் முடிக்கிறத பெருமையா நினைப்பாங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சொந்த தாய் மாமே, சொந்த மொர மாப்பிள்ளை, மொர மாமே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஷரியத்துல சொல்லுது அதாவது பின்துல் அகி உக்தி, பின்துல் உக்தி, பனாத்துல் அகி, பனாத்துல் உக்தி, உங்களுடைய சகோதரிகளுடைய பிள்ளைகளையோ உங்களுடைய சகோதரன் அண்ணன் தம்பியுடைய பிள்ளைகளையோ நீங்கள் திருமணம் முடிக்கிறது பக்கா ஹராமாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அல்லாஹ் தஆலா வெளிப்படையா குர்ஆன்ல சொல்லிட்டான். அதுக்கப்புறம் பின்னாடி வரக்கூடிய ஆயத்தில் சொல்றான், அதாவது யார் யார் ஒன்னா சேர்ந்து ஒரே தாயுடைய மார்பகத்தில் பால் குடித்தார்களோ, பால்குடி சகோதரர்கள், அவர்களுக்கு மத்தியில் திருமணம் முடிக்கிறது ஹராம். ஏன் முகமது அலிமா? இப்போ ஒன்றுமில்லை, நானும் இருக்கிறேன், முகமது அலிமா இருக்கிறார், ரெண்டு பேருமே ஒரே தாயுடைய மார்பகத்தில் இருந்து பால் குடித்தோம் அப்படின்னா நானும் அவரும் ரிசாய் பாய் பாய். ரிசாய் பாய் அப்படின்னா பால்குடி சகோதரர்கள். இவ என்னுடைய மகளையும் அவருடைய மகளை, என்னுடைய மகளை அவருடைய மகனை திருமணிக்கிறது ஹராம். ஏன்? என்னுடைய கூட பிறந்த பொறப்பு மாதிரி யாரு, முகமது அலி பாய். ரெண்டு பேருமே ஒரே பெண்ணிடத்திலிருந்து பால் குடிச்சிருக்கிறோம், தாய்ப்பால் குடிச்சிருக்கிறோம். இப்ப நாங்க ரெண்டு பேரும் குடிச்சிருக்கிறோம் அப்படின்னா எங்க ரெண்டு பேரும் சகோதரர்கள், அண்ணன் தம்பிங்க, ரிசாதி பாய் பாய், ஒரு பால்குடி சகோதரர்கள். இப்ப அப்படி இருக்கும் சமயத்தில் என்னுடைய மகளையோ என்னுடைய மகனையோ அவருடைய மகளுக்கு அவருடைய மகனுக்கு திருமணம் முடித்து கொடுக்கிறது ஹராமாக்கப்பட்டிருக்கு. அல்லாஹ் தஆலா இப்படி விரிவா சட்டங்களை சொல்லிட்டு வரான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அன்கிஹு ஃபீ நஃப்ஸிக வ பின்திக பிஇஸ்னில்லாஹ். ஷமாயில திருமீதியில் அறிவிக்கப்பட்டிருக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் 11 திருமணம் செய்தேன். ஹஜரத்தே ஹதீஜா நாயகியில இருந்து ஹஜரத்தே மைமூனா ரலியல்லாஹு தஆலா கடைசி மனைவி. இந்த 11 திருமணத்தில் அல்லாஹ்வுடைய கிருபையில என்னுடைய இஷ்ட பிரகாரம் நான் எதையும் செய்தது கிடையாது. அல்லாஹ் அக்பர். ஹதரத்தே ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா உடைய திருமணத்தில் அவங்க பயகாம் அனுப்புறாங்க. யாரு? ஹதரத்தே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா. அவங்க பயகாம்னா அப்படின்னா அவங்க தூது அனுப்புறாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு, என்னுடைய மகளை நாங்கள் கட்டி கொடுக்குறோம் அப்படின்னு. ரொம்ப கம்மியான வயசு, 6 வயசு. அந்த சமயத்தில் அந்த காலத்தில் வந்து வயசு வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. ஹாஜி சார், நீங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு காலத்தில் எந்த ஒரு வயசு வரம்புகள்லாம் கிடையாது.
எப்படி வேணாலும் அல்லாவுடைய கிருபை பிடிச்சிச்சா கல்யாணம் பண்ணிக்குவான். வயசெல்லாம் நாம தான் பார்த்துட்டு இருக்கிறோம். ஏன் முகமது அலி பாய் நம்ம தான் பார்ப்போம். முன்னாடி எல்லாம் 10 வருஷம் இருந்துச்சு, இப்பெல்லாம் அப்படி இல்லை, 5 வருஷம் இருந்தது. அதுக்கப்புறம் இப்பயும் குறைஞ்சு போய் 900 को 800 को खाली 2 साल का फर्क रहा तो बस से बहुत ज्यादा नको बा बहुत बुढ़ा हो जाना அவனை அப்படின்னு இப்போ அப்படி ஓடிட்டு இருக்குது. 2 வயசு 1 வயசு சரிசமமாக கூட ஓகே அப்படி போயிட்டு இருக்கு. முன்னாடி காலத்துல எல்லாம் 10 வயசு வித்தியாசம் பார்ப்பாங்க. ஏன் அப்படின்னா பொண்ணுக்கு மெச்சூரிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும், ஆண்களுக்கு அதிகமாக இருக்கும், குடும்பத்தை பேலன்ஸ் பண்ணிக்குவான். 2 பேருக்குமே கம்மி வயசு இருந்துச்சு அப்படின்னா மெச்சூரிட்டி 2 பேருக்குமே சரி இருக்காது, வாழ்க்கை எப்படி ஓட்டணும்னு தெரியாது. அதனால அந்த காலத்தில் அப்படி வச்சிருந்தாங்க. பெரியார்களே, பெருமானசுடைய காலத்தில் வயசு வரம்புகள்லாம் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு தெரியுமா, ஹதரத் உஸ்மானே கனி ரலியல்லாஹு தஆலா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மருமகன் யாரு? உஸ்மானே கனி ரலியல்லாஹு தஆலா நாயகம் திருமேனி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மருமகன். 2 மகளை கல்யாணம் பண்ணார். ஹதரத் ருக்கையா, ஹதரத் உம்மே குல்சூம். ஹதரத் ருக்கையா இறந்து போயிட்டாங்க, அதுக்கப்புறம் உம்மே குல்சூமை திருமணம் முடிச்சாங்க. பெரியவர்களே, 2 அலல் நூரைன் என்பதாக சொல்லுவாங்க. அலல் நூரைன் 2 ஒளிகளை பெற்றவர் என்பதாக சொல்லுவாங்க. அது மாதிரி பெரியவர்களே, ஹதரத் உஸ்மானே கனி ரலியல்லாஹு தஆலா வயசு எவ்வளவு தெரியுங்களா? பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிலும் 6 மாசம் தான் குறைவர். அல்லாஹ் அக்பர். 6 மாசம் குறைஞ்சவர். பெருமானா ஸல்லல்லாஹு 6 மாசம் மூத்தவர். ஹதரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா காட்டிலும் வயசு யாருக்கு அதிகம்? உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா வயசு அதிகமாக இருந்தது. क्या फारूक भाई हमें बेटी देंगे ये நம்ம குடும்பமா ஜி? பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 மகளை கொடுத்தாங்க. ஹதரத் ஃபாத்திமா நாயகிக்கு திருமணம் செய்யும் போது 14 வயசு, ஹதரத் அலி ரலியல்லாஹு தஆலா 21 வயசு. ஹதரத் உஸ்மானே கனி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிலும் 6 மாதம் தான் குறைவானவர். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 6 மாசம் மூத்தவர். அப்ப தன்னுடைய 2 மகளை அவருக்கு கொடுத்தார். ஹதரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா, ஹதரத் உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா, இவங்க 2 பேருமே ஹதரத் ஃபாத்திமா நாயகி திருமணம் முடிக்கிறதுக்காக வேண்டி ரொம்ப ஆசைப்பட்டாங்க, ரொம்ப கேட்டாங்க பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட. ஆனா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பல. இல்ல, எனக்கு வேற எண்ணம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. வேற எண்ணம் இருக்கு அப்படின்ட்டாங்க. ஏன்? ஹதரத் அலி அவருடைய உள்ளத்துல இருந்தார். இதை யாரு? எல்லாம் அல்லாஹ் தீர்மானிச்சான். பெரியவர்களே, பெருமானா ஸல்லல்லாஹு சொல்றாங்க, 11 திருமணம் நான் செய்தேன். அந்த 11 திருமணமும் என்னுடைய இஷ்ட பிரகாரம் நான் செய்யவில்லை. பிஇஸ்னில்லாஹ், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு இணங்க தான் செய்தேன். ஷமாயிலே திருமீதியில ஹதரத்தே முஜத்தித் அல்ஃபேசானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூறுகின்றார்கள், ஹதரத் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அல்லாஹ் தேர்ந்தெடுத்து கனவிலே அந்த போட்டோவை, ஹதரத் ஆயிஷாவுடைய உருவ படத்தை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி காட்டுறான். தஹஜ்ஜுடைய நேரத்தில் காட்டி, இந்த பெண்ணை நீங்கள் உங்களுடைய நிக்காவில் வைத்துக் கொண்டால் என்னுடைய தீனுக்கு மிக மிக உறுதுணையாக இவள் இருப்பாள் என்பதாக சொன்னான். யாரு? அல்லாஹ் தஆலா நேரடியா கனவுல பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஹதரத் ஆயிஷாவுடைய உருவ படத்தை போட்டோவை காட்டப்பட்டது. பெருமாள் சொன்னாங்க, அவருக்கு ரொம்ப வயசு கம்மியா இருக்கு, இவருக்கு 53, அவருக்கு வெறும் 6 வயசு தானே அப்படி பெருமானா ஸல்லல்லாஹு சொன்ன பிறகு அந்த கனவில் விளக்கத்தில் சொல்லப்படுகிறது, அல்லாஹ் தஆலா சொன்னா இவளுக்கு ஞாபக சக்தி ரொம்ப அதிகம். அல்லாஹ் அக்பர். ஞாபக சக்தி மிக மிக அதிகம். பெரியவர்களே, இன்னைக்கு ஷேகுல் ஹதீஸ் அப்படிங்கிற பட்டியல்ல ஹதரத் அபூ ஹுரைரா, ஹதரத் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ஹதரத் முஆஸ் பின் ஜபல் ரலியல்லாஹு தஆலா, இவங்க எல்லாமே வராங்க. பெரியவர்களே, ஹதீஸ்கள்ல பெருமானா ஸல்லல்லாஹு ஹதீஸை அதிகமாக அறிவித்த பெண்மணி ஹதரத் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா தான். 5500க்கும் மேற்பட்ட ஹதீஸ்களை நமக்காக வேண்டி அவர்கள் அறிவித்து காட்டினார்கள். பெரியவர்களே, ஒரு மனிதன் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையை அவர்கள், அதாவது பெருமாசு எப்படி இருந்தாங்க, நடை உடை பாவனை, இதையெல்லாம் பார்ப்பதற்காக வேண்டி ஹதரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அஸ்ஹாபே சுபஹா, திண்ணை தோழர்களிலே தன்னுடைய வாழ்க்கையே அவர் என்ன செய்தார்கள்? துளைத்தார்கள், வாழ்க்கையை அர்ப்பணித்தார்கள். ஆனால் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் மட்டுமல்ல, வீட்டுக்குள் என்ன நடக்கின்றது, எந்த அளவுக்கு அப்படின்னா, என்னோடு நாயகம் திருமேனி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி உடல் ரீதியாக உறவுகள் வைத்துக் கொண்டார்கள் என்பதை கூட அவர்கள் அச்சப்படாமல் கூச்சப்படாமல் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அன்னை ஆயிஷா அறிவித்திருக்கின்றார். பெரியவர்களே, இதெல்லாம் பெருமைக்குரிய விஷயம். மிக, அதாவது ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும், இல்லற வாழ்க்கை, தாம்பத்திய வாழ்க்கை, ஒரு மனிதன் உச்சந்தல் உள்ளங்கால் வரைக்கும் எப்படிப்பட்ட வாழ்க்கை, பிறந்தது இருந்து வரலிக்கும் வரை எப்படிப்பட்ட புனிதமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி எத்தனை எத்தனை கோடான ஹதீஸுக்களை அதற்கு ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அறிவித்திருக்கின்றார். ஆக பெரியவர்களே,
அப்ப பெருமானா சொல்றாங்க, நான் திருமணம் முடிச்சதும் சரி, என்னுடைய மகள்கள் பின்திக்க, என்னுடைய 4 மகள்கள் ஜைனபு, ருகையா, உம்மே குல்சும், ஃபாத்திமத்து ஸுஹரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, இவங்க எல்லாருடைய திருமணமே நான் இஷ்ட பிரகாரம் நடக்கல, என்னுடைய இஷ்டத்தின் பிரகாரம் நடக்கல, எல்லாமே பிஇஸ்னில்லாஹ், அல்லாஹ் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக எனக்கு வஹி அனுப்பி காட்டினார்கள். அந்த வஹியின் பிரகாரம் தான் என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் வரத்தையும் தேடினேன், என்னுடைய துணைவியாரையும் நான் தேடினேன் என்பதாக சத்திய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார். ஆக பெரிய நண்பர்களே, ஹஜ்ரத் கதீஜா நாயகியில இருந்து மைமூனா ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் அவர்கள் வரைக்கும் 11 மனைவிமார்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய இஷ்ட பிரகாரம் தேர்வு செய்தது கிடையாது. அல்லாஹ் சொன்னான், அதற்கு பிறகு அவர் செய்து காட்டினார். இன் ஹுவ இல்லா வஹ்யி யூஹா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், என்னுடைய வாயில இருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் என்னது அல்ல, நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அல்ல. இன் ஹுவ இல்லா வஹ்யி யூஹா, எனக்கு அல்லாஹ் தஆலா எதை சொல்லி காட்டினானோ அந்த விஷயத்தை தான் நான் மக்களுக்கு சொல்லக்கூடிய துணிச்சல் எனக்கு இருக்கின்றதே தவிர என்னுடைய இஷ்ட பிரகாரம் எந்த விஷயமும் இல்லை என்பதாக சத்திய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார். ஆக பெரிய நண்பர்களே, இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மகளுக்கும் சரி, அவருடைய துணைவியாரும் சரி, எல்லாமே அல்லாஹ்வின் சொன்னதின் பிரகாரம் தான், அல்லாஹ் கூறியதின் பிரகாரம் தான் அவர்களுக்கு மருமகனையும் தேர்ந்தெடுத்தார்கள், மனைவிகளையும் தேர்ந்தெடுத்தார்கள். அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா விதத்திலையுமே அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு இணங்கதான் செயல்பட்டார்கள் என்பதாக இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு தெரிகின்றது. சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். இப்போ ஷரியத்தில் யார் யாரை திருமணம் முடிக்கக்கூடாதுன்னு அல்லாஹ் சொல்லிட்டான் தெளிவா. இப்போ ஷரியத்தில் யார் யாரை திருமணம் முடிக்கிறது கூடும், அதை நம்ம பார்ப்போம். விஷயம் இது ரொம்ப தேவை. பெரிய நண்பர்களே, முதல் விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும், ஷரியத்தில் சொந்தம் பந்தங்களுக்கு முதல் உரிமை. முத்தோலிசா, சொந்தம் பந்தங்களுக்கு முதல் உரிமை. இப்போ உதாரணமாக உங்களுடைய குப்பி பொண்ணு, உங்களுடைய தங்கச்சி பொண்ணு இருக்குது, உங்களுக்கு தங்கச்சி பொண்ணு இருக்கு, உங்க பையனை அவருக்கு கட்டி கொடுக்கறது தான் முதல் முறையே. சுப்ஹானல்லாஹ், புப்பு மாமுக்கே வச்ச முதல் உரிமை ஷரியத்தில் சொந்தம் பந்தங்களுக்கு தான் முதல் உரிமை. நல்லா கவனமாக கேட்கணும். அதுக்கப்புறம் இல்லைன்னா தான் வெளியில. சொந்தம் பந்தங்கள்ல அல்லாஹ்வுடைய கிருபையில நல்ல ஜோடா இருக்குது, அந்த பொண்ணு நல்லா இருக்குது, நம்ம சாலி பொண்ணு இல்லை நம்ம வசனம் பொண்ணு நல்லா இருக்கு அப்படின்னா நம்ம பையனை வேற இடத்துல வெளியில தேடக்கூடாது, முதல்ல சொந்தம் பந்தத்தில் செய்யணும். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சச்சா பையன், அபூ தாலிபுடைய மகனார். அபூ தாலிப் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய சொந்த மகனை காட்டிலும் அதிகமாக அன்பாக வளர்த்தினார். யாரு? அபூ தாலிப். இப்ப அபூ தாலிபுடைய மகன் யாரு? ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மகள் ஃபாத்திமா நாயகி ஹஜ்ரத் நாயகம் திருமேனி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட ஹஜ்ரத் அபூபக்கர், ஹஜ்ரத் உமர், ஹஜ்ரத் தல்ஹா, ஹஜ்ரத் மாஸ், இன்னும் பல பெரிய பெரிய சஹாபாக்கள், வசதியானவர்கள், செல்வந்தர்கள், அவர்கள் எல்லாமே போட்டி போட்டுக்கிட்டு ஹஜ்ரத் ஃபாத்திமாவை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க. அப்பெல்லாம் வரம்பு விஷயமே கிடையாது, வயசு வரம்பு வித்தியாசம் ஒண்ணுமே கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 25 வயசு, ஹஜ்ரத் கதீஜாவுக்கு 40 வயசு. அந்த சமயத்தில் வரம்பு, அதாவது வயசெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க. அப்படி இருந்தது அந்த காலம், அப்படிப்பட்ட காலமாக இருந்தது. இப்போ இல்லை, இப்போ இருக்கக்கூடிய கண்ணோட்டத்தில் நம்ம பார்க்கக்கூடாது. அந்த காலத்தில் அவங்களுக்கு அந்த முஆஷரா, அந்த பழக்க வழக்கம் எப்படி இருந்துச்சோ அது மாதிரி. இப்போ ஹஜ்ரத்தே ரொம்ப பேர் ஃபாத்திமா நாயகியை கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், உங்களுடைய கடைசி பெண்ணை எனக்கு திருமணம் முடித்து கொடுங்க. யார் கேட்கிறாரு? ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா. அதே மாதிரி ஹஜ்ரத் உமர் கேட்கிறார், ஹஜ்ரத் அபூ தல்ஹா கேட்கிறாங்க, ஹஜ்ரத் மாஸ் கேட்கிறாங்க, ஹஜ்ரத் சாத் கேட்கிறாங்க, எத்தனையோ பெரிய பெரிய சஹாபாக்கள் கேட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க தெரியுங்களா? இல்லை, என் மனசுல இன்னொன்று இருக்குது, அவங்களுக்கு நான் வச்சிருக்கிறேன் அப்படின்னாரு. ஏன்னா அல்லாஹ் முன்னாடியே சொல்லிட்டான், ஹஜ்ரத் ஃபாத்திமாவை அலி ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு மட்டும்தான் நீ கொடுக்கணும், வேற யாருக்குமே கொடுக்க கூடாது அப்படின்னு முன்கூட்டியே அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் மூலமாக வஹி அனுப்பிச்சிட்டான். அதனால எத்தனையோ சஹாபாக்கள், பெரும் பெரும் செல்வந்தர்கள் தான் கேட்டாங்க. நாயகம் திருமேனி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்குமே மசீல. அவங்க சொன்னாங்க, இல்லைங்க, மேரா और कुछ इरादा है, मुझे और कुछ इरादा है, और कुछ इरादा है, அப்படியே சொல்லி தட்டி கழிச்சிட்டாங்க. கடைசீட்டில் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா போய் கேட்குறாங்க. உடனே என்ன சொன்னாங்க? பாரக்கல்லாஹு ஃபீ அஹ்லி பைத்தி அப்படின்னா, என்னுடைய குடும்பத்தில் நீயும் சேர்ந்து விட்டாய் என்பதாக, பரக்கத்தை அல்லாஹ் உண்டாக்குவானாக என்பதாக ஹஜ்ரத் அலிக்கு சொன்னாங்க. பெரிய நண்பர்களே, ஹஜ்ரத் அலிக்கு தான் ஹஜ்ரத் ஃபாத்திமாவை திருமணம் முடித்து கொடுக்க வேண்டும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஆசை மட்டுமல்ல, அவர்கள் தீர்வு செய்யல, அல்லாஹ்
தஆலா தீர்வு செய்து வைத்திருந்தான். அல்லாஹ் அக்பர். அதுதான் சொல்றாங்க, ஓ பின்தி பி இஸ்னிக ஓ என்கஹு பின்தி பி இஸ்னிக, என்னுடைய மகன்களுக்கு 4 பிள்ளைகளுக்கும் நான் திருமணம் முடித்து கொடுத்தது என்னுடைய இஷ்ட பிரகாரம் அல்ல, அல்லாஹ்வுடைய இஷ்ட பிரகாரம், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு இணங்க என்பதாக சத்திய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்ப ஃபாத்திமா நாயகிக்கு யாருக்கு கொடுத்தாங்க? ஹஜ்ரத்தே அலி ரலியல்லாஹு தஆலா. அலி ரலியல்லாஹு தஆலா அந்நியரா? இல்ல, சொந்த சிச்சா பையன், அபூ தாலிபுடைய பையன். அபூ தாலிபுடைய பையன் ஹஜ்ரத் அலி தன்னுடைய சச்சா மகனுக்கு தான் யார் கொடுத்தாரு? தன்னுடைய மகளை கொடுத்தாரு. இப்போ ஷரியத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம சொந்தம் பந்தத்தில் நல்ல வரங்கள் இருக்குது, நம்ம பிள்ளைகளுக்கு ஏற்ற அல்லாஹ்வுடைய கிருபையில் நல்ல பையன் இருக்கிறான், நம்ம பொண்ணுங்களுக்கு ஏற்ற நல்ல பொண்ணுகள் இருக்குது அப்படின்னா, பையன் இருக்கிறான் அப்படின்னா கண்டிப்பாக நாம் அவங்கள தான் முதல்ல அணுகணும், வெளியில் அணுகக்கூடாது. இது சுன்னத்துக்கு ஹிலாஃப், சுன்னத்துக்கு மாறான விஷயம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி ஹஜ்ரத் ஃபாத்திமாவுடைய நிக்காவை அலி கூட தான் செய்யணும் அப்படின்னு தீர்வு செஞ்சு வச்சிருந்தார் அல்லாஹ்வுடைய உத்தரவின் பிரகாரம், அதே போன்று நாமளும் நம்முடைய பிள்ளைகளுக்கு முதல்ல சொந்தம் பந்தத்தில் தான் பார்க்கணும். யா முகமது அலி பாய், முதல்ல சொந்தம் பந்தத்தில் பார்க்கணும். அதுக்கப்புறம் ஒத்து வரல, சொந்தம் பந்தத்தில் நமக்கு திருப்தி இல்லை அப்படின்னா வெளியில் பார்க்கலாம், தாராளமாக வெளியில் தாராளமாக பார்க்கலாம். ஆனால் முதல் உரிமை யாருக்கு? சொந்தம் பந்தங்களுக்கு. பெரியவர்களே, இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. என்ன அப்படின்னா, அந்த காலத்தில் சொந்தம் பந்தம் இணைஞ்சி வாழ்ந்தாங்க. இன்னைக்கு சொந்தம் பந்தம் ஒன்றுமே கிடையாது. இப்போ எங்களுடைய அப்பா அம்மா நான் சொன்னாதான் என் பிள்ளைங்களுக்கே தெரியும். டே இனஸ் तेरा ताया, इनस तेरा चीचा, अच्छा देख ले, इनस तेरा मामू, इनस तेरा चीचा, इन्हें चीचा का बेटा, इन्हें ताया का बेटा. அப்படி ஆயிடுச்சு. உண்மையிலேயே இன்னைக்கு நாம சொன்னாதான் நம்ம பிள்ளைங்களுக்கே தெரியும். அந்த காலத்தில் அப்படி கிடையாது. எல்லாமே கூட்டு குடும்பமா இருந்தாங்க, ஒன்னோட ஒன்னா இணைஞ்சி இருந்தாங்க. இபாதத்தை அடிக்கடி சொல்வதுண்டு, இபாதத்துக்கள் குறைவு அந்த காலத்தில். ஆனா மனிதரிடத்தில் ஈமான்தாரி இருந்தது, முஹப்பத்து இருந்தது, அன்பு இருந்தது, நேசம் இருந்தது, பிரியம் இருந்தது. ஆனா யாரையும் ஏமாத்துன்னு நினைச்சது கிடையாது. கடுகு அளவு கூட பொய் சொல்ல தெரியாது, பொய் சொன்னா கூட அந்த பொய்யை மறைக்க தெரியாது. அவ்வளவு வெகுளித்தனமான மக்கள் அந்த காலத்து மக்கள். ஆனா இபாதத்துக்கள் குறைவா இருந்தது. नमाज पढ़ेंगे ने, रोज़ा रखेंगे ने, नमाज तो कुरान पढ़ेंगे ने, जिक्र करेंगे ने, मस्जिद की तरफ से आएंगे ने, लेकिन ईमानदार थे. ईमान को तो कैसा? इबादत में नहीं, दूसरे चीज़ों में अल्लाह के ऊपर भरोसा. भाई 12 बच्चे जनिया भाई, वो ज़माने में 16 बच्चे, 12 बच्चे, 13 बच्चे. कौन भाई जनता? मुतली साहब कौन थी जनता ही है जे 2 बच्चे के ऊपर नहीं भाई, 2 बच्चे बहुत मुश्किल. அந்த காலத்தில் எந்த நம்பிக்கை ஜி? அவர்கள் நாட்டு பெரிய பிர்லாவா இருந்தாரா? சாதாரண டிரைவர் ஜி. நம்ம பச்சை தொப்பி மாலிக் பாய் இருக்கிறாரு பாருங்க, உங்களுக்கு தெரியும். சாதாரண டிரைவராக இருந்தார். அவர்னா பெரிய டாடா பிர்லாவா இருந்தாரா? 13 பிள்ளைங்க. அல்லாஹ் அக்பர். அவருடைய ஜனாசால பார்த்து நான் ஆடி போயிட்டேன். பேரம் பேத்தி, சொந்தம் பந்தம், மாமனார் மரும சம்பந்தி பக்கத்தில் யாருமே நெருங்க முடியல. அவங்க கூட்டமே ஜனாசா தூக்குறதுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 தலைமுறை 4 தலைமுறை இருக்கு. அல்லாஹ் அக்பர். அதே மாதிரி எங்க ஹஜரத் இருக்கிறார் ஷேக் சாப் ஷஃபீகான் ஹஜரத் நவரல்லாஹு மர்கதஹு, அல்லாஹ்வுடைய பாவங்களை மன்னித்து அவருடைய தரஜாத்துக்களை உயர்த்துவானாக. பெரியவர்களே, நாமெல்லாம் சொந்தம் பந்தம் எங்களுக்கெல்லாம் வெளியே அந்த அளவுக்கு தெரியாது. கல்யாணமான பிறகு அவங்க வீட்டுக்கு போனா பெருநாள், முதல் பெருநாள், தலை தீபாவளி மாதிரி தலை ரம்ஜான் நமக்கு போனா அப்படின்னா ஒரு 300 பேர் நிற்கிறாங்க. 300 जन है. मैं बोले क्या भाई जमात गिमत आई है कि அப்படி सब भी हमारे दोस्तान जी அப்படினாங்க. என் முன்னாடி என்ன சொல்றா? எல்லாம் நம்ம சொந்தம் பந்தம் தாயா. கிட்டத்தட்ட ஹஜரத்துக்கு 14 பிள்ளைங்க, 13 14 பிள்ளைங்க. ஒவ்வொரு பிள்ளைகளுமே கிட்டத்தட்ட 10 பிள்ளைங்க. அல்லாஹ் அக்பர். 10 பிள்ளைங்க, 12 பிள்ளைங்க, 13 பிள்ளைங்க. இன்னைக்கு பார்த்தா நம்முடைய நிலைமை 2 பிள்ளைங்க மேலே தாவ முடியல. ஒன்று அது கவர்மெண்ட் வேற சொல்லிடுச்சு. என்ன அப்படின்னு? நாமே பிள்ளை நமக்கேன் பிள்ளை. அல்லாஹ் அக்பர். என்ன சொன்னாங்க? நாமே பிள்ளை நமக்கேன் பிள்ளை. ஏன்னா சொத்து மொத்தம் எவன்டா அனுபவிக்கிறது? சம்பாதிச்ச சொத்தெல்லாம் எவன்? நீ ஆட்டையை போடுறியா? யார் அனுபவிக்கிறது? என் பிள்ளை அனுபவிப்பா அப்படின்னு நான் சொத்து சேர்க்கிறேன். பெரிய நண்பர்களே, இது மாதிரி அல்லாஹ்வுடைய கிருபையில அவங்களுக்கு இபாதத்துக்கள் இல்லை, ஆனா ஈமான்தாரி இருந்தது, அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை இருந்தது. 12 புள்ள 13 புள்ள பெத்தா கூட அவங்க என்ன நினைச்சாங்க? அல்லாஹ் ஹமைக்காய கலாத்தே, அல்லாஹ் கலாத்தாய, அல்லாஹ் தேக்தாய, அல்லாஹ் தேத்தாய அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தது. அல்லாஹ் அக்பர். இன்னைக்கு நம்ம இபாதத்துக்கள் செய்றோம், ஆனா நமக்கு மத்தியில் எந்த விதமான நம்பிக்கை இல்லை. இபாதத்துக்கள் எவ்வளவு செய்யறோமோ அந்த அளவுக்கு நம்ம கிட்ட அல்லாஹ்வின் மேல் இருக்கக்கூடிய நம்பிக்கை உறுதுணை இல்லை. அல்லாஹ் நம்மளை காப்பாற்ற
காப்பாற்றுவான், அல்லாஹ் கொடுப்பான், நான் கொடுக்கல அல்லாஹ் கொடுக்குறான் அப்படிங்கிற நம்பிக்கை நம்முடைய உள்ளத்துல இல்லை. ஆனால் அல்லாஹ்வுடைய கிருபையில வெகுளித்தனமான மக்களாக இருந்தார்கள் அந்த காலத்து மக்கள். அவர்கள் அல்லாஹ்வின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்திருந்தார்கள். ஆனால் இபாதத்துக்கள் குறைவாக இருந்தது. பெரியன்பர்களே, சொல்லக்கூடிய நோக்கம் என்ன அப்படின்னா, சொந்தம் பந்தத்தில் ஒரு பெரிய ஒரு ஒற்றுமை இருந்தது அந்த காலத்தில். இப்பெல்லாம் அப்படி இல்லைங்க. நம்ம சொன்னதான் தெரியும். ஃபாரூக் பாய், உண்மையா இல்லையா? நம்ம சொன்னதான் தெரியும். इन्हें तेरा ताया, इन्हें तेरा चिच्चा, एक अच्छा देख ले, चिच्चा का बेटा, इन्हें ताया का बेटा, फुप्पू का बेटा, इन्हें कौन है, खाला का बेटा, बड़ी माँ का बेटा, இதெல்லாம் நாம சொல்லி தான் தெரியும். ஆனால் இதுக்கு முன்னாடி அப்படி கிடையாது. எல்லாமே சேர்ந்துருந்தாங்க பெரியன்பர்களே. அதனால சொந்தம் பந்தத்தை விட்டு நம்ம விலகி கல்யாணம் பண்ணோம் அப்படின்னா அதோட முடிஞ்சு போச்சு. அவன் என்ன ஆயிடுவான்? அந்த பக்கம் போயிடுவான். எந்த பக்கம்? பொண்ணு பக்கம் போயிடுவான். மாமு உஸ்கே காக்கா சாஸ் சசர அது மாதிரி போயிடுவான். நம்ம சொந்த பந்தத்தை பற்றி எதுவுமே தெரியாது. அல்லாஹ் அக்பர். அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களுடைய சொந்தங்களிலே வரங்கள் இருந்தது என்று சொன்னால், உங்களுக்கு திருப்தியாக இருந்தது என்று சொன்னால், கண்டிப்பாக அதை நீங்கள் விடாதீர்கள். முதலிலே சொந்தம் பந்தங்களோடு நீங்கள் உறவை வைத்துக் கொள்ளுங்கள். அவர்களை நீங்கள் திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய பிள்ளைகளை எடுங்கள், பிள்ளைகளுக்கு பொண்ணு கொடுங்க, மாப்பிள்ளை எடுங்க என்பதாக சத்திய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார். ரெண்டாவது என்ன அப்படின்னா, முதல் உரிமை புப்பு மாமிக்க பச்சை. ராஜி சார், புப்பு மாமிக்க பச்சை தான் முதல் உரிமை ஆச்சுங்களா? சரி. ரெண்டாவது என்ன அப்படின்னா, இப்போ உதாரணமாக எங்கள் அண்ணன் இருக்கிறான், எங்கள் அண்ணனுக்கு பையன் இருக்கிறான், எனக்கு பொண்ணு இருக்கிறான். இப்போ என்னுடைய பொண்ணை என்னுடைய அண்ணன் பையனுக்கு கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதுன்னு கண்டிப்பாக கொடுக்கலாம். அல்லாஹ் அக்பர். தாயாக்கா பேட்டா, என்னுடைய பொண்ணுக்கு எங்கள் அண்ணன் என்ன ஆகணும்? சொந்த தாயா. தாயா தாயாக்கா பேட்டா, அண்ணன் கிடையாது. பர்தா, ஷரியத்தில் பர்தா இருக்கு. பெரிய பல மக்கள் என்ன செய்யறாங்க, சிச்சா தாயக்க பச்சை மேரி சக்கி பானு மேரா சக்கா பாயி இல்லை, அவங்க முன்னாடி பர்தா செய்யணும். என்னுடைய மகள் என்னுடைய அண்ணன் பையனுக்கு முன்னாடி பர்தா செய்யறது வாஜிபு. அவங்க பர்தா செஞ்சு ஆகணும் என் பொண்ணு. அப்ப அவன் கைர முஹரிம் கிடையாது. இப்ப ஷரியத் என்ன சொல்றது அப்படின்னா, என்னுடைய அண்ணன் பையனை என்னுடைய மகளுக்கு கொடுக்கிறது ஷரியத்துல கூடும். அண்ணன் தம்பி ரெண்டு பேருமே சம்பந்தி ஆகிறது. அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் சம்பந்தி ஆகிறது. நானும் எங்க அண்ணனும் சம்பந்தி ஆகிறது. ஷரியத்துல கூடும். தாராளமாக செய்யலாம். எந்த விதமான வெறுப்புகள் கிடையாது. ஷரியத்தில் எந்த விதமான தடைகள் கிடையாது. அதே மாதிரி என்னுடைய சின்னம்மா இருக்கிறா, சின்னம்மா பொண்ணு, சின்னம்மா பொண்ணு, அதாவது அக்கா தங்கச்சி ரெண்டு பேர் இருக்கிறாங்க. அக்கா தங்கச்சி இருக்கிறாங்க. அக்கா தங்கச்சி அப்படின்னா அக்காவுடைய பையனை தங்கச்சியுடைய பிள்ளைக்கு கொடுக்கறது கூடும். அக்கா தங்கச்சி ரெண்டு பேருமே சம்பந்தி ஆகிறது. खाला बड़ीमा के बच्चे, சிச்சா தாயக்கே பச்சை எப்படி செஞ்சோமோ அதே மாதிரி ஹாலா படிமாக்கே பச்சை, இவங்க ரெண்டு பேரும் திருமணம் செய்கிறது ஷரியத்தில் கூடும். அல்லாஹ் அக்பர். இன்னைக்கு நம்மள பல மக்கள் என்ன தவறான அபிப்பிராயத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா, சொந்த அண்ணனுடைய பையனை என்னுடைய மகளுக்கு, அதாவது சிச்சா தாயா, அதாவது ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி சம்பந்தி ஆகிறத ஷரியத்தில் தப்புன்னு நினைக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, भाई उन्हें मेरी सगी भान जैसा भाई, क्या भाई ऐसा बोलते हैं, मेरी भान भाई उन्हें भान இல்லை அவங்க, உனக்கு ஷரியத்தில் கூடும், தாராளமாக உன்னுடைய பர்தா செஞ்சாகும். அப்போ அண்ணன் தம்பி ரெண்டு பேர் சிச்சா தாயக பச்சை ரெண்டு பேரும் திருமணம் முடிக்கிறது ஷரியத்தில் அனுமதி இருக்குது. அதே மாதிரி அக்கா தங்கச்சி ஹாலா படிமாக்கே பச்சை சகோதரிகள், பெரியம்மா பொண்ணு சின்னம்மா பொண்ணு, இவங்க ரெண்டு பேருமே சம்பந்தி ஆகிறது, இவங்களுடைய பிள்ளைகளை கொடுக்கிறது, திருமணம் செய்கிறது தாராளமாக ஷரியத்தில் எந்த விதமான தடை இல்லாமல் கூடும். இது உண்மையான விஷயம். இன்னைக்கு நம்ம என்னாச்சு அப்படின்னா, ஹதீஸ்ல வருது, மன் தஷப்பா கௌமுன் ஃபஹுவ மின்ஹு, மாற்று மதத்தரோட ஒப்பிட்டு போக நாமளும் அவங்களை சார்ந்தவளா ஆயிட்டோம். இப்போ என்ன அப்படின்னா, பெரிய நண்பர்களே, எத்தனையோ மக்கள் இன்னைக்கு வேற முஸ்லீம்கள் என்ன நினைக்கிறாங்க, சொந்த தாய் மாமன், அதாவது என் கூட பிறந்த தங்கச்சி அவளுடைய மகளை நான் திருமணம் செய்கிறேன், நான் தாய் மாமன், இது ரத்த பந்த உறவு, இப்படி திருமணம் முடிக்கிறது ஷரியத்தில் ஹராம், இப்படி திருமணம் முடிக்கிறது ஷரியத்தில் ஹராம். அதை அவங்க பெருமையாக நினைக்கிறாங்க. ஆனால் அண்ணன் தம்பி அவங்களுடைய பிள்ளைகளை திருமணம் செய்கிறது, சின்னம்மா பெரியம்மா அக்கா தங்கச்சியுடைய பிள்ளைகளை திருமணம் செய்கிறத அவங்க ஒரு கேவலமாக நினைக்கிறாங்க.
அது ஷரியத்தில் அப்படி கிடையாது. ஷரியத்தில் தாராளமாக கூடும். அதே மாதிரி ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி இந்த உரைக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்றேன். ஷரியத்தில் சொல்லப்படுது லா தன்கிஹு பைனல் உக்தைன் இல்லா மா கது சலஃப. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் மா தன்கிஹு பைன உக்தைன், ரெண்டு சகோதரிக்கு மத்தியில் நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள். உதாரணம் என்ன அப்படின்னா, ஒரு மனிதர் இருக்கிறாரு, அந்த மனிதருக்கு கல்யாணம் பண்ணாரு ஒரு பொண்ணை. கல்யாணம் பண்ணி அவருடைய தங்கச்சி இவளுக்கு ஹராம் இல்லைங்களா, पर्दा साली पर्दा. ஆனால் நம்ம எல்லாமே उल्टा தான் செய்வோம். सास के सामने पर्दा नहीं है मुतली साहब, सास है உதாரணமாக तुम्हारा सास है, तुम्हारा सास तुम्हारे सामने पर्दा नहीं. ஏன் அப்படின்னா தாய் பெத்த தாய்க்கு சமம். அதாவது ஒரு மனிதன் இருக்கிறாரு, அந்த மனிதன் ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சாரு, அவங்க தாயார் வந்து இறந்து, அதாவது தாயார் இருக்கிறாங்க, தாயார் இவருக்கு எப்பயுமே ஹராம். எந்த அளவுக்கு அப்படின்னா அவருடைய பிள்ளையை இவர் தலா கூட்டுட்டாலும் சரி, இறந்து போயிட்டாலும் சரி, கியாமத்து வரைக்கும் சாகர வரைக்கும் அந்த தாயார் இவளுக்கு தாய் தான். யாரு? மாமியா. மாமியா இவளுக்கு தாய் தான். ஹராம் ஹராம், பர்தா கிடையாது. ஆனால் நம்ம என்ன பண்ணான்னு தெரியல, உல்டாவாக இருக்கும். सास सस जमाई अंदर आएगा तो सास ओढ़ लगे दौड़ जाएंगी, अल्लाह मेरा जमाई आगारा पागल हो, हाय तेरा बेटा बाबू ने मरुमगन बेटा मोहम्मद अली बेटा उन्हें बेटे की तरह. तो என்ன செய்வாங்க பெரிய நண்பர்களே, पर्दा போட்டுக்கிட்டு ஓடிடுவாங்க உள்ள. ஏன் அப்படின்னா ஜமாய்க்கு சாமने கைசா ஆகோ खड़तोसो. ஷரியத்து சொல்லுதியா தாராளமாக நிற்கலாம், உன் தாய் உன் பையன் पर्दा கிடையாது. அல்லாஹ் அக்பர். இப்போ साली के सामने पर्दा करो, अल्लाह बोलता साली सलाम अलैकुम भाईजान, आओ भाईजान, पकड़ लो तो उकांदुआ क्या जी अच्छे हिंगे, क्या खाए क्या पिए. साली को अपने तड़व लगो, क्या भाई हाथ रख लगो, तड़व लगो, ऐसे बातां कर लगो, नौजुबिल्ला. क्या भाई ये सभी ஷரியத்தில் சொல்லுது சாலிக்கு முன்னாடி பர்தா செய். பவுனாய் சாலி ரெண்டு பேர்த்துக்கு முன்னாடி பர்தா இல்லாமல் இருக்கக்கூடாது, ஹராம். ஆனால் மாமியாவுக்கு முன்னாடி மருமனுக்கு பர்தா கிடையாது. ஆனால் நம்ம உல்டா தான் செய்வோம், நம்ம எல்லாமே மாற்றமாக தான் செய்வோம். பர்தா மருமகனுக்கு மாமியாவுக்கு முன்னாடி பர்தா, भवनाई को साली के मध्य पर्दा करेगा ठीक है मेरी भान जैसा भाई ने क्या बा काम करता तू भान जैसा भान भान बोल के बड़े बड़े काम कर रहा है नौजुबिल्ला பெரிய நண்பர்களே இது மாதிரி பல இடங்கள்ல ஹதீஸ் குர்ஆன்ல சொல்லப்படுது ரெண்டு அதாவது சகோதரிகள் இருக்காங்க இப்போ உதாரணமா ஒரு ஆண் இருக்கிறார் அந்த ஆணுடைய மனைவி இருக்கிற ஒரு பெண்ணை திருமணம் முடிச்ச பிறகு அவருடைய தங்கச்சி இருக்கிறா அந்த தங்கச்சி இவனுக்கு ஹராம் அவளை வந்து பர்தா செய்யணும் क्या भाई पर्दा செய்யணும் இப்போ வந்து அவ எப்போ இப்போ அவளுக்கு கூடும் அப்படின்னா இவளை ஒன்று தலாக் விட்டுடணும் இல்லை அவர் இறந்து போகணும் முதல் மனைவி அக்காக்காரியை விடணும் அல்லது இறந்து போகணும் இறந்து போய் அல்லது தலாக் விட்ட பிறகு அவளுடைய தங்கச்சி சாலி இருக்க பார்த்தீங்களா அவளை கல்யாணம் பண்ணுறது ஹலால் ஆனால் இங்கே அல்லாஹ் சொல்கிறான் மா தன்கிஹு பைனல் உக்தையைன் ரெண்டு சகோதரிகளுக்கு மத்தியில் நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள் என்ன அப்படின்னா என்ன விளக்கம் முதல்ல அக்காவையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டான் சைடில் என்னது ஆடி தள்ளுபடி மாதிரி சாலியையும் கூப்பிட்டு வச்சுக்கிட்டான் பாய் இது லைசன்ஸோட ஓடுது லைசன்ஸ் இல்லாமல் வித்தவுட்டில் ஓடுது அது மாதிரி செய்கிறது பக்கா ஹராம் ஜீனா சரி நம்ம ஊரில் ஒன்று நடந்துச்சு இது மாதிரி சங்கிகிரியில் பாய் சாலிக்கு भी हट लिया उसी बच्चा जल लिया इन्हें भी शादी पापा को शादी कर लिया इसे 2-3 बच्चे हैं साली को रखो उसे भी बच्चे जंदा लिया अब क्या भाई मसला आता हजरत के पास हाय तो खादी साहब हमारे खादी साहब थे उन्हें पूछे क्या भाई करना निकाह पढ़ा लिया भाई साहब हजरत बोले नहीं भाई निकाह होगा नहीं कि होगा नहीं मैं तो उसे हलाल करतू ना वैसा छोड़ता हरामी ना जी मैं उसे शादी करूँ हलाल करतू अभी हजरत सोनारे खाजी साहब इल्लपा இந்த நிக்காவே கூடாது நிக்கா நான் ஓதனா கூட நான் பாவி நிக்காவே கூடாது ஏன் உன்னுடைய அக்கா அந்த பொண்ணுடைய அக்கா உயிரோடு இருக்கிறான் ஒன்று அவன் சாகணும் இல்லை தலாக் விடணும் இது ரெண்டு போன பிறகு இவளை உனக்கு ஹலால் இவளை நீ கல்யாணம் பண்ணிக்கலாம் பெரியண்டே இது மாதிரி பல சட்டத்திட்டங்கள் இருக்குது இன்ஷா அல்லாஹ் நேரம் போதாது அவ்வளோ சட்டத்திட்டங்களை சொல்லலாம் இன்ஷா அல்லாஹ் நேரம் கிடைக்கும் போது கண்டிப்பாக தேவைப்படும் போது சொல்லுவோம் அல்லாஹ் தஆலா ஷரியத்தின் பிரகாரம் அதாவது நம்முடைய மனோ இச்சைகள் என்ன சொல்லுது கைர முஸ்லிம்கள் என்ன சொல்கிறாங்க அது ஷரியத்து கிடையாது அத்தீனு குல்லுல் இத்திபா தீன் என்பது முழுக்க வழிபடுதல் நம்ம நினைக்கிறது நம்முடைய சகோதரர் நினைக்கிறது நம்முடைய தொப்புள்குடி சகோதரர் நினைக்கிறது கைர முஸ்லீம்கள் நினைக்கிறது இதெல்லாம் ஷரியத்து கிடையாது நம்முடைய ஷரியத்து என்ன சொல்லப்படுதோ அதன் பிரகாரம் வாழ்கிறது தான் ஷரியத் அல்லாஹ் ரசூல் என்ன சொல்கிறான் அதுதான் அதனால் பெரியன்பர்களே ஷரியத்து பிரகாரம் ஒவ்வொரு விஷயங்களையும் விளங்கி அதன் பிரகாரம் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை முதலில் எனக்கும் தாங்களுக்கும் உலகத்திற்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கும் தன் அனுப்புரிவானாக வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு